செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி புதுக்காலத்தின் 25ஆம் வாரம் திங்கள்கிழமை. முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது: விண்ணக கடவுளான ஆண்டவர் மண்ணகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி, பொன், மற்ற பொருட்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்போது யூதா, பென்யமீனுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்டச் செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 16 18 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர்.
வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் சுட்டிக்காட்டப்படும் விளக்கு என்னும் சொல்லானது நமக்குள்ளே பொதிந்திருக்கின்ற பல்வேறு காரியங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது நம் திறமையை சுட்டிக்காட்டக்கூடும், நம் ஆற்றலை சுட்டிக்காட்டக்கூடும், நம் எண்ணங்களை சுட்டிக்காட்டக்கூடும், நமக்குள்ளே புதைந்திருக்கின்ற கடவுளது சாயலையும் சுட்டிக்காட்டக்கூடும். இவை அனைத்தையும் உள்ளே பூட்டி வைத்திருப்பவர் ஒரு முதிர்ச்சியான மனிதராக இருக்க முடியாது. மனித வாழ்வின் நோக்கங்களில் ஒன்று உள்ளே புதைந்திருப்பவற்றை வெளியே கொணர்ந்து தங்களையும் இந்த சமுதாயத்தையும் மேம்படுத்துவது, புனிதப்படுத்துவது. இது தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இஸ்ரேல் இனத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் வெளியே கொண்டு வர காரணமாக இருந்தவர் சைரசு என்ற பாரசீக அரசர். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர் கையில் அகப்பட்டு தங்கள் இன அடையாளம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நின்றனர், நிம்மதி இழந்து தவித்தனர். இதற்கு மேல் ஆவதற்கு ஒன்றுமில்லை என்ற சுய கழிவிறக்க மனநிலையோடு நாள்களை நகர்த்தினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாபிலோனியர்களை பாரசீகர்கள் வெற்றி கொண்டு அவர்களை தங்களுக்கு அடிமையாக்கினர். இதுவரை பாபிலோனியர்களுக்கு அடிமையாக இருந்த இஸ்ரேல் இனம் தற்பொழுது பாரசீகர்களுக்கு அடிமையானது. பாரசீக பேரரசர் சைரசு இஸ்ரேல் மக்கள் மட்டில் கொஞ்சம் கரிசனை உள்ளவராக விளங்கினார். இஸ்ரேல் மக்கள் தங்களது சொந்த நாட்டிற்கு திரும்பலாம் என்றும் அங்கு பாழடைந்து கிடக்கும் தங்களது கோவிலை அவர்கள் கட்டிக்கொள்ளலாம் என்றும் ஆணை பிறப்பித்தார். அடங்கி ஒடுங்கி நம்பிக்கையெல்லாம் இழந்து கிடந்த இனத்திற்கு நம்பிக்கை கொடுத்தவர் இந்த சைரசு. இதை எடுத்துரைப்பது இன்றைய முதல் வாசகம். சைரசின் இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை காரணமாகவே இஸ்ரேல் மக்கள் சைரசு மெசியாவாக இருக்கக்கூடுமோ என்று எண்ணியதாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தனிப்பட்ட முறையிலும் சமுதாயம் என்ற அடிப்படையிலும் நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற அற்புதமானவற்றை வெளியே கொண்டு வருவது மிக மிக அவசியமானது. பிச்சைக்காரன் ஒருவன் நெடுங்காலமாக ஒரே இடத்தில் இருந்து பிச்சை எடுத்தான். வயதாகி இறந்தான். அவனை சுற்றி இருந்தவர்கள் அவன் ஒரே இடத்தில் ஆண்டு கணக்காக பிச்சை எடுத்ததன் காரணமாக அதே இடத்திலேயே அவனை புதைக்க தீர்மானித்தனர். சில அடிகள் நிலத்தை தோண்டியவுடன் ஒரு பழங்காலத்து பெட்டி கிடைத்தது. அதை திறந்து பார்த்தால் ஏராளமான தங்க புதையல் காணப்பட்டது. வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு சில அடிகள் கீழேயே கோடிக்கணக்கான மதிப்புடைய புதையல் இருந்தது. இறந்த பிச்சைக்காரன் மோட்ச வாயில் நின்று கொண்டிருந்தானாம். புனித பேதுரு அவனை உள்ளே விட மறுத்தார். அதற்கான காரணமாக அவர் சொன்னது, இம்மனிதன் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி. வருடக்கணக்காக பிச்சை எடுத்த இடத்தில் குறைந்தபட்சம் ஒரு மரம் வைக்கவாவது ஒரு குழி தோன்றியிருக்கலாம். அப்படியாவது அந்த புதையலை கண்டுபிடித்திருப்பான். அதை கூட இவன் செய்யவில்லை. இப்படிப்பட்ட சோம்பேறிக்கு மோட்சத்தில் இடம் இல்லை என்றாராம். அன்பிற்குரியவர்களே, இது ஓர் அடையாள கதை. நம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்தும் கதை. நம் சுய அடையாளத்தை நமக்கு சுட்டிக்காட்டும் கதை. வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி என்கின்ற பிச்சைக்காக பிறரிடம் கையேந்தி நிற்கின்றோம். ஆனால் நாம் தேடுகின்ற இந்த மகிழ்ச்சி என்கின்ற புதையல் நாம் இருக்கின்ற இடத்திலேயே, ஏன் நமக்குள்ளேயே தான் இருக்கின்றது. நாமோ சரியான திசையில் தோண்டுவதை விட தவறான திசையில் கையேந்தி கொண்டிருக்கின்றோம்.
ஜெபம். இறைவா, வாழ்வை சுடர்விட்டு பிரகாசிக்க வைக்கும் அத்தனை தன்மைகளும் எமக்குள்ளேயே உண்டு என்பதை உணர்ந்து அவற்றை வெளியே கொணர்வதற்கான வேள்வியில் ஈடுபட எமக்கு வரம் தாரும். ஆமென். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார். வாழ்வினி ஒளிதானே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால்.
வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும்